வெல்கம் பேக் மக்களே. நான் உங்களின் எம்எச்ஐ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. பட் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. பட் இருமல் தான். அது கொஞ்சம் லாங் டைமாக வந்ததுன்னா கொஞ்சம் கண்டினியூ வந்துட்டு அப்புறம் கேப் விட்டு வருது. இப்போ இன்றைக்கி என்ன ஒரு குட் நியூஸுன்னு சொல்லலாம். பட் மிகப்பெரிய குட் நியூஸ் இல்லை. என்ன அப்படின்னு பார்த்தா, நேற்று நான் சொல்லியிருப்பேன், டைரக்டர்ஸ்க்கு பெயில் அப்ளை பண்ணாங்க. அது 27ஆந்தேதி, அதாவது நேற்று ஹியரிங் வந்தது. அது அடுத்த ஹியரிங் வந்து 31ஆந்தேதி ஒத்தி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு ஒரு எவிடன்ஸோடைய ஸ்க்ரீன்ஷாட்டோடு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ வெளியிட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. பட்டு அது ஏற்கனவே உள்ள பெயில் மாதிரி மாதக்கணக்கில் தள்ளி போகுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்கள் எல்லாருக்குமே இருந்து மறுபடியும் முதல்ல இருந்தா நான் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சிட்டிங்களா? இப்படியே சொல்லி எத்தனை மாதம், 6 மாதம் ஆகும், 3 மாதம் ஆகும்னு அந்த வீடியோவில் கமெண்ட்லேயே நிறைய பேர் புலம்ப ஆரம்பிச்சிட்டிங்க. இப்படி தான் மக்கள் கம்பெனிக்கு எதிராக திரும்பிடுவாங்க அப்படி இப்படின்ட்டு. ஆனால் அங்கே ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அது ஒரு குட் நியூஸான ஒரு விஷயம் என்னென்னா, அது ப்ளே பண்ணதுலேருந்து ஒரு 10 நாளுக்குள்ளேயே அந்த நான் சொன்ன நெக்ஸ்ட் ஹியரிங் 31ஆந்தேதி அப்படிங்கிறது ஃபார் ஆர்டர்ஸ் போட்டிருக்கு பாருங்க. பிஸ்னஸ் வந்து ஃபார் ஆர்டர்ஸ், அதாவது அந்த தேதியில் ஆர்டர் கொடுத்துருவாங்க அப்படின்னு. ஸோ அதுக்கடுத்த ஒரு தேதி போக வாய்ப்பு இல்லைன்னா 100% வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. சப்போஸ் அன்றைக்கி கேசஸ் நிறையா இருந்தது, வரல அப்படின்னா 31ஆந்தேதிங்கிறது 1ஆந்தேதியாகவோ 2ஆந்தேதியாகவோ போகலாமே தவிர்த்து அந்த 1ஆந்தேதி 2ஆந்தேதி அல்லது 31ஆந்தேதியும் கண்டிப்பாக பெயில் கிடைக்காது. பெயில் கிராண்டட் அல்லது இல்லை டிஸ்மிஸ், அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம், டிஸ்போஸ்ட் அப்படின்ட்டு 2 விஷயத்தில் ஏதாவது ஒன்று நடக்கும். அதாவது பெயில் தருவோம், தரமாட்டோம் அப்படிங்கிறது நடந்துடும். ஸோ இது பெர்சன்டேஜ் என்னுடைய நாலேஜ் படி எத்தனை சதவீதம் இந்த டைரக்டர்ஸ்க்கு பெயில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா 80% பெயில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது இத்தனை வாய்தா தள்ளி போகாமல் ஒரு 2 வாய்தாக்கு அப்புறமே ஆர்டர்ஸ்க்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த கம்பெனியுடைய கேஸில் ஏற்கனவே உள்ள டைரக்டர்ஸ்க்கு பெயில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை மேற்கோள் காட்டி கண்டிப்பாக வந்து பெயில் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் 80% இருக்குது. இது என்னுடைய நாலேஜ். ஒரு 20% நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்காது. ஒரு சில விஷயங்கள் அது கிடைக்காமலும் போகலாம், சரிங்களா? ஆனால் 80% கிடைக்கிறதுக்கான பெரும்பான்மை வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் ஒரு 2 வாய்தா தள்ளியே வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க 31ஆந்தேதி அப்படிங்கிறது. ஸோ அதனால் நீங்கள் ஏற்கனவே நம்ம டைரக்டர்ஸ் பெயிலுக்கு ஒவ்வொரு ஹியரிங்காக மாதக்கணக்கில் கடத்தணுமே, காத்துட்டு இருந்து ஏமாந்து போகணுமே, அந்த மாதிரி இது இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இது எல்லாமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிய ப்ராசஸ். ஏன்னா முதல் படி தான் கஷ்டமாக இருக்கும். அந்த படியை தாண்டிட்டு அடுத்தடுத்த படியெல்லாம் ஈஸி. அதுதான் வாழ்க்கையோடைய விஷயமும் கூட. ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கும் போது தான் கஷ்டமாக இருக்கும். ஆரம்பிச்சுட்டா அது பாட்டு போயிட்டே இருக்கும். இப்போ இந்த ப்ராசஸ்களும் அப்படி தான். ஒரு விஷயத்தை மூவ் பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டாங்கனாலே அதை மேற்கோள் காட்டி அடுத்தடுத்த கோர்ட் ப்ராசஸ் எல்லாத்தையுமே வந்து நமக்கு சாதகமாக அமையும்படி நம்ம மூவ் பண்ணிக்க முடியும், நகர்த்தி கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்ச இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சோ அல்லது இருக்கிற டைரக்டர்ஸை வச்சோ மேபி பிப்ரவரி முதல் வாரம் அல்லது 10 நாளுக்குள்ளே ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஏதாவது ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு ஆதாரப்பூர்வமாக ஏதாவது தெரிய வந்ததுன்னா கண்டிப்பாக நான் அதை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க. என்னதான் நடக்கட்டும், பார்த்துக்கலாம், என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனதைரியத்தோடு நீங்கள் உங்களுடைய நாட்களை நகர்த்துங்க. நிச்சயமாக நம்முடைய அந்த நல்லெண்ணம் நமக்கு நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. நாளை ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்களின் நான் எம்எச்ஐ. நன்றிகள்.